2000 பேருடன் அதிமுகவிலே இணைந்த திமுகவின் முக்கிய தலைவர். அதிர்ச்சியில் கதரும் ஸ்டாலின். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் எண்ணிக்கை என்பது நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அந்த எண்ணிக்கை என்பது அதாவது 2 கோடி தொண்டர்களை கொண்ட மாபெரும் இயக்கமாக இருக்கக்கூடிய அதிமுகவை 2.5 கோடி தொண்டர்களை கொண்ட மிகப்பெரிய ஒரு இயக்கமாக மாற்றி எடுப்பதற்குரிய வேலைகளைத்தான் அதிமுக இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் அனைவரும் சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நேற்று 2000க்கும் மேற்பட்டவர்களுடன் நேரடியாக அதிமுகவிலே திமுகவை சேர்ந்த ஒரு முக்கியமான பிரபல நபர் அதிமுக எடப்பாடி பழனிசாமியுடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே தன்னை கழக அடிப்படை உறுப்பாக இணைத்திருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் தற்சமயம் அதிமுகவின் சார்பாக அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். கிருஷ்ணகிரி நகராட்சியின் முன்னாள் சேர்மன் பரிதா நவாப் தனது ஆதரவாளர்கள் 2000 பேருடன் அதிமுகவிலே இணைந்திருக்கிறார். அதில் பெரும்பாலானோர் சிறுபான்மையினர் என்பதால் அதிமுக தலைமை மகிழ்ச்சி அடைந்திருக்கிறது. டெல்டா தென் மாவட்டங்களில் அதிமுகவுடைய முன்னாள் எம்எல்ஏக்கள் பலரை திமுக தங்கள் வசம் இழுத்து வந்திருக்கிறது. பதிலடியாக கொடுக்கும் வகையிலே தர்மபுரி கிருஷ்ணகிரி பகுதியில் திமுக அதிருப்தியுள்ளவர்களை எடப்பாடி பழனிசாமி அதிமுகவிலே தொடர்ந்து இணைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த அடிப்படையில் தான் கிட்டத்தட்ட 2000 பேருடன் முன்னாள் சேர்மேன் அவர்கள் பரிதா நவாப் அதிமுகவிலே இணைந்திருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் தற்சமயம் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. கிருஷ்ணகிரி நகராட்சியுடைய முன்னாள் சேர்மன் பரிதா நவாப் தனது ஆதரவாளருடன் 2000 பேருடன் அதிமுகவிலே இணைந்திருக்கிறார். இது திமுக தலைமைக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஆளும் கட்சியான திமுகவுடைய தலைமை மீது ஏற்பட்ட வெறுப்பு பிளஸ் ஆளும் கட்சியில் இருக்கக்கூடிய திமுக இருக்கக்கூடிய அந்த நபர்கள் முக்கால்வாசி பேர் தற்சமயம் மாற்று கட்சி இணையக்கூடிய வேலைப்பாடுகளை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது திமுகவை பொறுத்த வரைக்கும் கட்சியை பலப்படுத்த வேண்டும் என சொல்லி ஓரணியில் தமிழ்நாடு என்ற தலைப்பை முன்வைத்து மிகப்பெரிய தொண்டர்கள் இயக்கங்களை உருவாக்கி கொண்டதாக மாற்று கட்சி இருக்கக்கூடிய நபர்களை தன் கட்சியில் இருக்கக்கூடிய வேலைப்பாடுகளை பார்த்தாங்க. ஆனால் அவர்கள் கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களே தற்சமயம் அதிமுக எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக இணைந்து கொண்டிருப்பது அதிமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு பலமாகத்தான் பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கொஞ்ச நாட்களாகவே அதாவது தேர்தல் என்பது வந்துவிட்டாலே மாற்று கட்சியில் கொண்டவர்களை தன் பக்கம் இருக்கக்கூடிய வேலைகளை அனைத்து அரசியல் கட்சிகளுமே பார்ப்பாங்க. அதன் அடிப்படையில் தான் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் அணியின் மொத்த கூடாரத்தையும் காலி செய்து விட்டார் எடப்பாடி. அடுத்த கட்டமாக சசிகலா அணியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அனைவருமே அதிமுகவின் பின்னால் வந்து விட்டார்கள். இப்படி ஒவ்வொரு நபர்களாக அதிமுக இணைந்து கொண்டிருப்பது 2026 சட்டமன்ற தேர்தலிலே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாகத்தான் பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. தமிழக மக்களும் அதிமுகவுடைய ஆட்சி தான் வர வேண்டும் அப்படிங்கிற மாதிரி நிறைய நபர்கள் சொல்றதை போல நீங்கள் இணையதளங்களிலே பேஸ்புக் வாயிலாகவும் கூட கேள்விப்பட்டிருப்போம் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். பொறுத்திருந்து பார்க்கலாம் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெறுமா இல்லையா அப்படிங்கிறத. ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.